அனைவருக்கும் வணக்கம். நம்ம சிவா அருண் டிவியில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, அதாவது நீங்கள் கறிக்கடையில் வந்து கறி வந்து நீங்கள் எடுத்துருப்பீங்க. அதாவது கோழி கறிக்கடையில் வந்து பிராய்லர் கோழி வந்து நீங்கள் கறி எடுத்து நீங்கள் சாப்பிடுவீங்க. அந்த பிராய்லர் கோழி வளர்ப்பு முறையில் பார்த்தீங்கன்னா, ஸோ இன்ஜெக்ஷன் ஃபீட் பண்ணாமல் வளர்க்குறது எப்படி அப்படிங்கிறது சம்மந்தமாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறாங்க. ஸோ இது முதல் வந்து குஞ்சுங்க. இதெல்லாம் குஞ்சை வந்துட்டு ஒரு பராமரிப்பு பண்ணி அழகாக செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதுக்கு அடுத்தடுத்த ஸ்டேஜை பற்றியும் நம்ம இன்றைக்கி தெளிவாக பார்க்க போகிறோம். இது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு வீடியோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அங்கே வந்து இந்த கறிக்கோழி வளர்ப்பு முறையை பற்றி இங்கே ஓனர் வந்துட்டு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நீங்கள் காலையில் இது போனீங்களா? ஆமாங்க, ஆமாம்மா. காலையில் கோயில் அந்த சைடெல்லாம் ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து ஃபஸ்ட் ஸ்டேஜ். இது சரிங்க. மேடம் வணக்கங்க. உங்கள் பேருங்க? காஞ்சனா. காஞ்சனா. சரி, நீங்கள் இந்த கறிக்கோழி வளர்ப்பு முறையை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் மேடம். இப்போ இது வந்து என்ன ஸ்டேஜில் இருக்குங்க? இது 6 நாள். 6 நாளில், அதாவது குஞ்சு விட்டு 6 நாள். 6 நாள் ஆச்சுங்க. இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் வந்து என்னங்க மேடம்? இது அடுத்த ஸ்டேஜ் 38வது நாள் பிடிக்கலாம். 40 நாள். எத்தனை கிலோ வரைக்கும் அது வளரும்? அது 2 கிலோ வரும். 2 கிலோ வந்துருங்க. ஒரு பிராய்லர் கோழியுடைய அமைப்பு அப்போ தான் ஃபுல்ஃபில் ஆகுங்க. இது நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி எவ்வளோ ஆண்டுகள் ஆச்சுங்க மேடம்? இது 17 வருஷம் ஆச்சு. 17 வருஷங்க. இப்போ நீங்கள் இந்த உங்களை வந்து எந்த இடத்துல அமைஞ்சிருக்குங்க இந்த பண்ணை வந்துட்டு? மருதூரில். கரெக்டாக மருதூர். உங்களை வந்துட்டு இங்கே வந்துட்டு உங்களை புக் பண்ணி கூட நீங்கள் ஏதாவது வாங்குறதா இருந்தாலும் வாங்கிக்கலாங்களா? புக் பண்ணி வெளியே சொந்த கடையில் தான் கடைக்கு தான் நீங்கள் கொடுத்துருங்க. இல்லை வெளியே ஏதாவது வேணாலும் வெளியே சில்லறையில் கொஞ்சம் கொடுத்துட்டு தான் இருக்கீங்க. இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்னங்க மேடம்? அந்த பண்ணி அது பார்க்கலாங்களா? சரி. கூலிங் இது வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது செகண்ட் ஸ்டேஜுங்களா? இது எத்தனை நாள் ஆச்சுங்க? 28 நாள் ஆச்சு. 28 நாள். 28 நாளுங்கும் போது இது ஒரு 1 கிலோக்கு மேலே வரைக்கும் வளர்ந்துருக்கு. 1 கிலோ, 1.5 கிலோ, 1.25 கிலோ. ஓகே வியூவர்ஸ், பார்த்துங்க. ஸோ அது ஃபஸ்ட்டு ஸ்டேஜுங்க. 5 நாள் சொன்னீங்களா? 5 நாள் குஞ்சு வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் பார்த்தோம். இது வந்து 2வது ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க. செகண்ட் ஸ்டேஜுங்க. செகண்ட் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா 28 நாளில் பார்த்தீங்கன்னா அதனுடைய வெயிட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஒரு 1.5 கிலோ வரைக்கும் அது வளர்ந்துருக்குதுங்க. ஸோ இந்த தரம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து எந்த ஒரு ஃபீடிங் ஏதாவது இன்ஜெக்ஷன் எதுவுமே பண்ணாமல் இவங்களோட இயற்கையான முறையில் தான் இவங்க கொடுத்துட்ருக்கேங்கிறாங்க. ஸோ தீவனங்களும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுங்க. ஸோ அங்கே பாருங்கள், தீவனங்களும் இங்கே எல்லாமே போட்டிருக்காங்க. ஸோ கோழி வந்து அழகாக அந்த தீவனத்தை சாப்பிட்டு தான் இங்கே வளர்ந்துட்டு இருக்குது இயற்கையான ஒரு சூழ்நிலையில். ஸோ இதுக்கு அடுத்தது 3வது ஸ்டேஜுங்களாங்க மேடம்? 3வது. இப்போ அதுதான் வந்து சேலுக்கான ஒரு ஸ்டேஜ். ஓகேங்க. ஸோ இந்த 2 ஸ்டேஜ் நீங்கள் பார்த்துட்டீங்க வியோ. ஸோ இப்போ வந்து அடுத்தபடியாக 3வது ஸ்டேஜ் நம்ம இன்றைக்கி காட்ட போகிறாங்க. ஸோ இந்த சிவா அருண் டிவியில் நீங்கள் இது கிளியராக இன்றைக்கி நம்ம ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணி அழகாக நான் காமிச்சிட்ருக்கேன். ஸோ 3வது ஸ்டேஜ் பார்க்கலாம் வாங்க. வியூவர்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா 3வது நிலை, அதாவது 3rd ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து கறிக்கோழி வந்துட்டு முழுமையாக பூர்த்தி அடைஞ்ச ஒரு ஸ்டேஜ்னு சொல்கிறது. ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு 2 கிலோ கறிக்கோழி வந்துட்டு ஒரு 38 நாட்களில் இந்த சைஸ் தான் இருக்குங்க. ஸோ இயற்கையான முறையில் வந்து அவங்க தீவனங்கள் கொடுத்து இந்த அளவுக்கு அவங்க வளர்த்திருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் பார்த்தது 5 நாளில் ஒரு குஞ்சாகவும், 28 நாள் செகண்ட் ஸ்டேஜில் நம்ம பார்த்தது ஒரு 1.5 கிலோ அளவில் இருக்கக்கூடிய ஒரு கறிக்கோழியாகவும், இப்போ 3வதாக பார்த்திங்கன்னா இது வந்து கரெக்டாக போகிற தரத்தில் இருக்குது. 38 நாட்களில் இந்த வளர்ச்சியை வந்து அது அடைஞ்சிருக்குங்க. சரிங்களா மேடம்? இப்போ வந்து இந்த 38 நாட்கள் முடிவடைஞ்ச ஒரு ஸ்டேஜ் தானுங்களா இது? இது 42 நாள் ஆச்சு. 42ங்க. அதாவது 4 நாட்கள் எக்ஸ்ட்ராவே ஆகிருக்குதுங்க. இது கரெக்டாக நீங்கள் எந்த ஸ்டேஜில் இருக்கும்போது நீங்கள் சேல் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க? 40 நாள். கரெக்டாக 40 நாள். சரிங்க. இப்போ நம்ம வந்து நார்மலாக கறிக்கோழியில் போய் நம்ம எடுக்கிறதுக்கும் உங்ககிட்ட வந்து வாங்குறதுக்கும் ஏதாவது கன்செஷன் இருக்குங்களா? என்ன ரேட்டு? மெடிசன் இல்லை, ஃபீடு, தண்ணி இல்லை. என்ன ரேட்டு கொடுப்பீங்க இங்கே வந்து நம்ம எடுத்து? இது நாங்கள் பேப்பர் ரேட்டு. என்ன அதாவது ஒரு பேப்பரில் எப்படி டெய்லி எப்படி வருது அப்படி மார்க்கெட்டிங் எப்படி ஏதாவது கம்மி பண்ணி கொடுப்பீங்களா? கம்மி வந்து
கிலோவுக்கு 3 ரூபா அப்படி தான் கம்மி. ஓகே வியூவர்ஸ் இங்கே வந்து எடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பேப்பரில் வந்து என்ன ப்ரைஸ் இருக்குதோ அந்த ப்ரைஸ்க்கே இவங்க தரேன்னு சொல்லியிருக்காங்க. கடைகளுக்கு மட்டும் கடைகளுக்கு மட்டும். மட்டும். ஓகேங்க. அது ஒரு வெளியே அவுட்டர்லேருந்து வந்தாங்கன்னா ஒரு 10 ரூபா கம்மி. 10 வெளியிருந்து வந்தாலும் கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுப்பீங்க. இருக்கிறப்ப 10 10 ரூபா கம்மி பண்ணி கொடுப்பீங்க. ஸோ வியூவர்ஸ் இவங்க வந்து வெளியே அதாவது ஒரு கடைகளுக்கு வந்து நீங்கள் பல்காக எடுக்கிறதா இருந்தால் கூட ஒரு 3 ரூபா வந்து கம்மி பண்ணி கொடுக்குறேங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பல்காக எடுக்கிறவங்களுக்கு ஒரு 10 ரூபா கம்மி பண்ணிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் வெளியே வாங்குறத விட இங்கே உங்ககிட்ட வாங்குறது ஒரு பெஸ்ட்டாக இருக்கும். தனியாக நீங்கள் கறி கடையும் வச்சுருக்கீங்களா? எங்கேங்க? புஜங்கனூர் வெள்ளிங்காடு. இல்லைங்க. ஸோ உங்கள் சப்ளை இருக்குங்க. உங்கள் கான்டாக்ட் நம்பருக்கு சொல்லுங்கள் மேடம். 94 86 47 78 14. வியூவர்ஸ் இந்த நம்ம வந்து ஒரு பிராய்லர் கறிக்கோழினாலே பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஜெக்ஷன் ஃபீட் பண்ணி தான் வளர்த்துருக்காங்கன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஸோ நாங்கள் இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் அவர் சொன்னார், இங்கே வந்து பாருங்கள் நாங்கள் வந்து ஒரு வித்தியாசமான முறையில் ஒரு இயற்கையான சூழ்நிலை தான் நாங்கள் வளர்த்துட்ருக்கோன்ட்டு வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது. ஒரு 3 ஸ்டேஜஸில் அழகாக இவங்க வந்து பண்ணியிருக்காங்க. ஓலையெல்லாம் போட்டு ஒரு இயற்கையான முறையில் பராமரித்து தான் இந்த கறிக்கோழியை வளர்த்துட்ருக்காங்க. ஸோ இவங்களுக்கும் நீங்கள் ஒரு சின்ன ஆதரவு கொடுங்க வியூவர்ஸ். கண்டிப்பாக இந்த மாதிரி பீப்புள்ஸ்க்கு ஒரு ஆதரவு கொடுத்தீங்கன்னா அவங்களும் மேலும் மேலும் உங்களுக்கு இயற்கையான ஒரு கறிக்கோழியை வந்து தொடர்ந்து கொடுத்துட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி புதுமையான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.